தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் இப்போ இன்றைக்கி ஒரு ஆரம்பிக்கிற கட்சி கூட பெரியாரை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லாம் ஓட்டு எப்படி வாங்குறது, கிறிஸ்தவ ஓட்டு எப்படி நம்ம கவர் பண்ணுறது. ஆக்சுவலி ஓட்டை கவர் பண்ணுறக்கா சொல்லக்கூடாதுங்க. கொள்கைங்கிறது உணர்வுபூர்வமாக இருக்கணும். நீங்கள் இஸ்லாமுக்கு ஓட்டை கவர் பண்ணணும், கிறிஸ்துவ ஓட்டை கவர் பண்ணணும், அப்போ நீங்கள் இந்துக்கள் ஓட்டை கவர் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறியா? எல்லாரும் சொல்கிறீங்களா நீங்கள் நாங்கள் சிறுபான்மை இருக்குது, பிஜேபி ஆட்சி, மோடி ஆட்சி வந்து இஸ்லாமுக்கு விரோதமாக இருக்குது, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு இருப்போம் அப்படின்னா, அப்போ நீங்கள் இஸ்லாமுக்கு ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை வருது, கிறிஸ்துவ ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை வருது. அப்போ இந்துக்களை கவர் பண்ணுற எண்ணமே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை. காரணம் இந்துக்கள் இடையிலே ஒற்றுமை இல்லை. அது ஒன்று தான். அந்த ஒற்றுமை வரும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொதுவாக பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அது வரைக்கும் இப்படி தான் நம்மளை பிரித்து ஆள்வாங்க. சிறுபான்மை சொல்கிறது நான் சொன்ன மாதிரி தான், அது தப்பான வார்த்தை. இங்கே சிறுபான்மையர் பெரும்பான்மை எல்லாம் மக்கள் தான். சிறுபான்மைங்கிற அரசியல்வாதி அது வந்து ஒரு நாட்டை ஆள்றவங்க அப்படி சொல்லவே கூடாது. ஃபஸ்ட்டு எப்படி சிறுபான்மை சொல்கிறீங்க? நீங்கள் மக்களை பாருங்கள், எல்லோரும் மக்களை பாருங்கள். நீங்கள் எல்லாரையும் இந்த நாட்டு குடிமகனம் பாருங்கள். சிறுபான்மைங்கிறது நீங்கள் வந்து இங்கே சலுகை கொடுக்குறீங்க. நான் கேட்குறேன், சலுகை கொடுக்குறோமா இங்கே அரசியலில்? ஓட்டுக்கு வந்து இந்த ஓட்டில் கிறிஸ்தவ ஓட்டுனா தான் அவளுக்கு ஒரு ஓட்டு வந்து 2 ஓட்டு சமம் சொல்கிறோமா? இல்லை. இந்துக்களுக்கும் ஓட்டு முழுவனுக்கு ஒரு ஓட்டு தான், கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டு முழுவனுக்கு ஒரு ஓட்டு தான், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சலுகை இல்லை. அப்புறம் சிறுபான்மை வார்த்தையை அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணவே கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் கிறிஸ்தவர் சொல்லியிருக்க, இஸ்லாமுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சிறுபான்மைங்கிறது என்ன சொல்லி அவங்கள நீங்கள் அவமானப்படுத்தும் போது எதுக்கு சிறுமைப்படுத்துறீங்க? அவங்களே நீங்கள் குறுகிய வட்டத்தில் அடைக்கிறீங்க. நீங்கள் இந்துக்கள் சொல்லுங்கள், பெருமை. கிறிஸ்தவ பெருமக்களே உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், பெருமை. இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்காக பண்ண சொன்னீங்களா, இஸ்லாம்னு சொல்லுங்கள். நீங்கள் அதையே சொல்ல மாட்டேங்க. அது அவங்களுக்கு பெருமை தானே. சிறுபான்மையினர் தயவு செய்து அவங்கள சிறுமப்படுத்தாதுங்கிறது என்னோட வேண்டுகோள்.